அமர்ந்திருக்கிறது உண்மைதான், அது எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே என்ன பண்ணுறாரு, செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். யாருடன் வருகிறார் என்பதுதான் கணக்கு. கேதுவுடன் சேர்ந்து இணைகிறார். அப்போ 7ஆம் இடத்துலேருந்து அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் வந்து அவர் சமசத்ம பார்வை மூலமாக பார்க்காரு. ஸோ இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செவ்வாய் பெயர்ச்சிக்கு வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ இருந்தாலும் இந்த மாத பலன் அதுவும் சேர்ந்து வரணும். ஏன்னா நம்ம வந்து கோச்சார கிரகங்களை தானே பேசியிருக்கோம். ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம எடுத்து சொல்லி தான் ஆகணும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால் கணவருக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடு விலகப் போகிறது. உங்கள் குடும்பம் ஒற்றுமையாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கணவருடைய குடும்பத்தில் சில அழுத்தங்களை கொடுப்பாங்க, சில ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய கணவரிடம் இந்த விஷயங்களை பேசாமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஸோ பேசும்போது தான் விவாதங்கள் தொடரும், தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் வரும், ஒரு மனக்குழப்பங்கள் வரும், மன வருத்தங்கள் வரும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அத்தனை விதமான மனக்குழப்பம்,